வணக்கம். எதிர் சொல். எதிர் சொல் அப்படின்னா இது நில். இப்போ நம்ம போய்கினே இருக்கும்போது நில், வா வா வா, நில் 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 சொல்றோம்ல. அப்புறம் இப்போ பஸ் எல்லாம் போதா இப்படி நிற்பாங்கல்ல போலீஸ்காரு நில் இப்படின்னு வரல. அப்புறமா வண்டிலாம் அங்க போனோம்னா செல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நில் நில், இது செல். அவ்வளவுதான், புரிஞ்சுக்கோ. நீ இல் நில், செல். சே இல் செல். இது நில் செல். இது அகலம். இப்போ தெரு வழியா போகும்போது இது அகலமான தெரு. அகலமா இருக்கும் தெரு. போற வழியில பஸ் லாரி எல்லாம் போகும். அகலமான இடத்துல. குறுகல்ல பஸ் எல்லாம் போவாது. குறுகலான வழி. சரியா? குறுகலான வழி. இது அகலம், இது குறுகல் வழி. சரியா? அ க ல இம் அகலம். அகலம். குறுகல். கு ரு க இல் குறுகல். அடுத்தது நிறை. குறை. நிறை குறை. நிறைனா இப்போ தண்ணி நிறைய இருக்கு. இதுல எவ்வளவு இருக்கு? நிறைய இருக்கு. இது குறை, கொஞ்சமா இருக்கு. இப்ப இது ஒரு உதாரணம் தான். இப்ப வேற கூட சொல்லலாம். இப்போ யாராவது பேசுறாங்க, இல்ல டீச்சர் பாடம் சொல்லி தரனா நிறைவா இருக்கு, நல்லா சொல்லி தராங்க. அப்படி இல்லைன்னா குறைவா இருக்கு, கொஞ்சமா சொல்லி தராங்க, குறை அப்படியும் சொல்லலாம். இல்ல மத்தவங்கள குறை சொல்லிக்கினே இருக்குது, அதுவும் சொல்லுவாங்க. அடுத்தவங்களை பத்தி பேசிக்கினே இருக்குது, வேற தப்பா சொல்றது, அது குறை. இது உதாரணம் தெரியணுமேன்னு சொல்றேன். சரியா? இது தண்ணி நிறைஞ்சிருக்கு, இது நிறைஞ்சிருக்கு, நிறைய இருக்கு, இதுல கொஞ்சமா இருக்கு. சரியா? புரிஞ்சுக்கோ. நீ ரை. நீ ரை நிறை. கூ ரை. கூ ரை குறை. நிறை குறை. சரியா? நெல் செல். அகலம் குறுகல் வழி. நிறை குறை. தேங்க்யூ.